நெல்லிக்காய் சாதம் செய்யும்போது உங்களுக்கு துவர்ப்பு அவ்வளவுக்கா தெரியாது. பிடிக்காதவங்களுக்கும் இது ஏற்றதாக இருக்கும். ஏன்னா இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடியது. ஹார்ட் பிரச்சனை வராமல் தவிர்க்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் வாரம் ஒரு முறை எடுத்துக்கும்போது நல்ல கண்ட்ரோல்குள்ளே வரும். இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை அந்த டாக்ஸினை வெளியேற்றக்கூடிய பண்பு நெல்லிக்காயில் இருக்குது. அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறவங்க அந்த நெல்லிக்காயை சேர்த்து வரும்போது அந்த எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கறதால அடிக்கடி அந்த உடல் உபாதைகள் தவிர்க்கப்படும். இளம் வயசுலேயே நர வருது, இல்லை முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, இல்லை பொடுகு பிரச்சனை வருது, இதுக்கெல்லாமே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இந்த நெல்லிக்காய். இதில் சிலர் தவிர்த்துக்கணும். அது அல்சர் குடலில், இரைப்பையில் மேலே அந்த ஆசிட் மேலே எழும்பி வர்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். இல்லை உங்களோட அந்த வீரியத்துக்கு தகுந்தது போல் தவிர்த்துக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே இது ஒரு ஆபத் பாந்தவன் நெல்லிக்காய். பால் குடிக்க முடியாதவங்க கண்டிப்பாக இது ஒரு ஏழையின் கனி அப்படின்னு சொல்லலாம். பாலினுடைய விலைவாசி இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா, அதே கால்சியம் இந்த நெல்லிக்காயிலையும் ராகி மாவுலையுமே உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராம் அரிசி சின்ன உலக்கால் ஒரு 2 பேர்த்துக்கு மதிய சாதத்துக்கு கட்டி கொடுக்கலாம். வேக வச்சு வீட்டு புழுங்கல் அரிசி தான். நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு ஆற விட்டுக்குவோம். ஒரு சட்டியில் எண்ணெய், நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுந்து தாளித்து வருது, கடலைப்பருப்பு நல்லா 20% அனலில் நல்லா செவந்து வருது பருப்பு, இஞ்சி 1/4 இன்ச்சு போதும், 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். இதை நீங்கள் குழந்தைகளுக்குன்னா இடித்து கூட இந்த இடத்துல இஞ்சி பச்சை மிளகாயை நீங்கள் போட்டுக்கலாம். வரமிளகாயை சும்மா கிள்ளி போட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயம். வெங்காயம் போடாமையும் செய்யலாம். வெங்காயம் போடும்போது அந்த கச்சல் இருக்காது, நெல்லிக்காயோட கச்சல் நல்லா ஃப்ரை ஆயிடணும். பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, நல்லா கிளறி கொடுப்போம். இப்போ அந்த 3 நெல்லிக்காயை நான் அரிஞ்சு மிக்சியில் அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா தேங்காய் பூ போல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் அரைக்கலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆயிரும் வதக்கும்போது. 3 நெல்லிக்காய் 100 அரிசிக்கு. கொஞ்சமாக வரமிளகாய் பொடி இந்த இடத்துல போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய். நெல்லிக்காயோட துவர்ப்பு தெரியாமல் இருக்க ரொம்ப போட்டுற வேண்டாம் தேங்காய். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நான் போடுறேன். முந்திரியை விட வேர்க்கடலை இந்த சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஆற வச்சுருந்தோம்ல, நல்லெண்ணெய் போட்டு நல்லா போட்டு கிளறி கொடுத்துடலாம். உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். எலுமிச்சஞ்சாதத்துக்கு போல் கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் பிடிக்கும். இப்போ கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் போட்டு பெரட்டி கொடுத்து, அதாவது மதிய லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்துடலாம். மல்லி இலை இருந்தால் போடலாம். சுவையான நெல்லிக்காய் சாதம் ரெடி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.